ம். ஐயா ஓபிஎஸ் ஐயா எந்த சின்னத்துல நிக்கிறாருன்னு கேட்டா பலாப்பழ சின்னத்துல நிக்கிறார். ஒருத்தை தேர்ந்தெடுக்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்னொன்னு அதிமுக மக்கள்கிட்ட சொன்னா மக்கள் என்ன முட்டாள்களா சொல்லுங்க? பேசப்படும் தொகுதியாக மாறும் என்ற அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் ஐயா ஓபிஎஸ் அவருடைய வெற்றி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு இனிப்பாக இருக்கும் என்பதில் ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் கள ஆய்வாளர், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், ரைட் ஃப்ரம் ராமநாதபுரம் கிராமம், மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். நைட்டு லேட் ஆயிடுச்சுன்னு தெரியும், பட் இருந்தாலும் எங்களோட வியூவர்ஸ்க்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நள்ளிரவு கரெக்டா 12 மணி ஆயிடுச்சு. ஆமா, 12 மணி ஆயிடுச்சு. ஆமா, நீங்க இப்பதான் கள பிரச்சாரத்துக்கெல்லாம் முடிச்சிட்டு இப்ப உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கூட சொல்லிட்டு இருந்தீங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பா. ராமநாதபுரம் தொகுதி எப்படி சார் இருக்கு? ஏன்னா ரொம்ப ஒரு அரசல் புரசலா ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் கடினம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. நவாஸ்கனி கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி இப்போதைக்கு எங்களோட சஃபாலஜிஸ்ட், அதாவது கள நிலவரம் இதெல்லாம் ஆய்வு எடுக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. ராமநாதபுரம் தொகுதி என்பது இந்திய அளவில் பேசப்படும் ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக இன்று இந்திய அளவில் பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம் தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளரும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவருடைய போட்டி தான் ஒட்டுமொத்த இந்தியாவை ராமநாதபுரம் பக்கம் திரும்பி பார்க்க வைத்துள்ளது என்றுதான் கூற வேண்டும். அதிமுக, திமுக போன்ற வேட்பாளர்கள் எல்லாம் இந்த தேர்தலில் இவர்தான் வெற்றி பெறுகிறார் என்று ஒரு நிர்பந்தம் அடிப்படையில் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பில் இந்த ராமநாதபுரத்துல இந்த தொகுதியை ஒரு ஸ்டார் தொகுதியை மாற்றணும். ஏன்னா கடந்த 3 ஆண்டுகளாகவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடுவார் என்று ஒட்டுமொத்த மக்களிடமும் சொல்லியாச்சு. அப்படி இருந்தாலும் இங்க ஒரு நல்ல வேட்பாளர் நிக்கணும்டா. நவாஸ்கனி ஒரு ஒரு எஸ்டி கொரியர் நிறுவனத்துடைய ஒரு பெரும் முதலாளி, ஒரு இஸ்லாமியர் சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஈக்குவலா இருக்கணும். அவரை விட டாப் மோஸ்ட் ஒரு ஃபெமிலியர், ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு நபரா போட்டியிடணும். அப்படி போட்டியிடும் பட்சத்தில் தான் அந்த தொகுதி என்பது பரபரப்பாக இருக்கும், ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்படும் தொகுதியாக மாறும் என்ற அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நானே தேர்தலில் போட்டியிடுகின்றேன், நானே வேட்பாளரை நிற்கிறேன் என்று அறிவித்து ஒட்டுமொத்த மக்களையும் திகைத்து போக வைத்தார் என்றுதான் கூற வேண்டும். அதே நேரத்தில் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பேசும் பொருளாகவும் ஒட்டுமொத்த தமிழக மீடியாக்களும் பத்திரிகைகளும் அரசியல் விமர்சகர்களும் ராமநாதபுரத்தை உற்று நோக்குகின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சியை, ஒரு மாற்றத்தை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உருவாக்கியுள்ளார் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஓகே, எனக்கு இங்க ஒரு கொஸ்டின். நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. முதல்ல அவரோட சின்னமே பழாப்பழம் சின்னம்ன்றது ஒரு 4 நாள் முன்னாடி தான் தெரிஞ்சுது. சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுலயே பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுதே. ஓபிஎஸ் நிக்கிறான்னு தெரியுமா, சின்ன என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அதாவது எதிர்கட்சிகள் தங்களுக்கு தெரிந்த பல்வேறு வதந்திகளை இன்று வரை ராமநாதபுரத்தில் பரப்பி கொண்டுதான் வருகின்றார்கள். நான் எதிர்கட்சிகளை பத்தியே சொல்லல. ஏன்னா அங்க இருக்கிற எங்களோட
கருத்து கணிப்பு ஆய்வாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஓபிஎஸ் நிக்கிறாரு, ஆனா என்ன சின்னனே தெரியலையேங்க அப்படின்னு நேத்துக்கு சொன்னாங்க. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், ம். இன்று பட்டி தொட்டி எங்கும் அனைத்து கிராமங்களிலும் ம். பலாப்பழம் பலாப்பழம்ட்ட யார் அப்படின்னு கேட்டா பன்னீர்செல்வத்தோட சின்னம் அப்படின்ட்டு ம். சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ம். வாட்ஸ்அப் மூலமாகவும் எல்லாருமே இன்னைக்கு பேப்பர் படிக்கிறாங்க, எல்லாருமே இன்னைக்கு யூடியூப் பாக்குறாங்க, எல்லாருமே இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க, ம். அதே மாதிரி ட்விட்டர் பாக்குறாங்க. பலாப்பழம் பலாப்பழம் எங்க பார்த்தாலும் பலாப்பழம் பலாப்பழம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்திருக்காங்களே. நீங்க ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட கேளுங்க, ம். ஐயா ஓபிஎஸ் ஐயா எந்த சின்னத்துல நிக்கிறாருன்னு கேட்டா பலாப்பழ சின்னத்துல நிக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி என்னுடைய மகளே சொல்லுது. ஓகே. அப்ப அந்த அளவுக்கு சின்ன குழந்தைகளுக்கு கூட இந்த பலாப்பழ சின்னத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில கொண்டு போயிருக்காங்க. ம். அப்ப போய் ஒரு ஓரளவுக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொல்றீங்களா? மைக்கு சின்ன மாதிரி இதுவும் ரீச் சின்ன ஆயிடுச்சா? வந்து எல்லா பேருக்கும் ரீச் ஆயிருச்சு. சின்னத்தை பத்தி பிரச்சனை கிடையாது இங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடுறாரு, ஓபிஎஸ் நிக்கிறாரு. சின்ன ம். வந்து எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்துருச்சு. ம். இன்னைக்கு ஒரு சந்தைக்கு வாங்க போனா கூட ஒரு பலாப்பழம் தூக்கிட்டு போறாங்க. பலாப்பழமா பலாப்பழம் தோட்டா யாருக்கு ஞாபகம் வருது? பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் ஐயா அவர் தான் ஞாபகத்துக்கே வர்றாங்க. அந்த ம். அளவுக்கு பலாப்பழத்துக்கு வந்து ஒரு சிறப்பு அந்தஸ்து. இந்த ம். ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் வந்து எப்படி இந்த பலாப்பழம் சுவை என்பது எவ்வளவு இனிப்பாக இருக்குமோ, ம். அதுபோல ஐயா ஓபிஎஸ் அவருடைய வெற்றி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு இனிப்பாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ம். அதே நேரத்தில் ம். இன்னும் களப்பணிகளை அதிக அளவில் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் ம். மிகப்பெரிய அளவில் களப்பணி செய்ய வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த கட்சி நிர்வாகிகளுக்கும் ஒட்டுமொத்த மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இன்னும் மக்களை வந்து அண்ணன் இப்பதான் பிரச்சார டூர் போட்டிருக்காங்க. ம். ஆஹ் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ம். 21 தீர்த்தம் 22 தீர்த்தம் ஆடி இந்த பிரச்சாரத்தை துவங்கினார் ராமேஸ்வரத்தில். ஆமா. அதன் பிறகு திருவாடனை திருவாடனை செய்து பிரச்சார பயணம். அதன் பிறகு ராமநாதபுரம் பரமக்குடி நயினார்கோயில் பக்கம் பிரச்சார பயணம். ம். நேற்றைய தினம் திருப்புலானி கீழக்கரை இந்த பக்கம் பிரச்சார பயணம். திரு உத்தரவசமங்கை. ம். இன்று கடலாடி கடலாடி தாலுகாவில் குறிப்பாக முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி, அந்த தொகுதியில வந்து ஏர்வாடியில காலையில அவர் ஆரம்பிச்ச இடம் வந்து ஏர்வாடி தர்கா. ம். ஏர்வாடி தர்காவில் ஆரம்பிச்சு ஏர்வாடி இதம்பாடல் சிக்கல் வழியாக மேலக்கடாரம் சாயல்குடி கன்னிராஜபுரம் இந்த சைடு பயணத்தை முடிச்சு கடலாடி பிரச்சாரம் முடிச்சு கடலாடியில இருந்து இளஞ்சம்பூர் அந்த ஒரு பயணங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. மக்கள் வந்து தன்னெழுச்சியா அந்த பிரச்சாரத்தை பார்க்க வர்றாங்க. யாருமே காசு கொடுத்து கூப்பிடல. நேத்து கூட ஒரு வேட்பாளர் கொடுத்து கூட நான் போய் பார்த்தேன், வேடிக்கை வகை போயிருந்தேன். ம். ஒரு சுமார் 100 பேர் இருப்பாங்க. திமுகவினுடைய கூட்டணியில் போட்டியிடக்கூடிய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய வேட்பாளர் திரு நவாஸ் கனி அவர்கள் போட்டியிடுகின்றார். ம். அவங்க எல்லாம் காசு கொடுத்து 300 ரூபா கொடுத்து கூட்டு வர்றாங்க. ஆனா ஓபிஎஸ் ஐயா அவருக்கு வந்து அப்படி கிடையாது. தன்னெழுச்சியா மக்கள் வர்றாங்க, அந்த கூட்டத்தை பார்க்க வர்றாங்க. ஐயா என்ன நீங்க பேச திருப்பி போறாரு இன்னொரு அப்படின்னு கொஸ்டின், அதாவது வந்து சிறுபான்மையினர் பர்டிகுலரா முஸ்லிம்ஸ் நிறைய பேர் வந்து ராமநாதபுரம் தொகுதியில இருக்கிறாங்க. அவங்க தான் ஆமா எப்பவுமே வந்து டிசைட் பண்ணுவாங்க இல்லையா, யார் ஜெயிக்கிறது தோக்குறதுன்னு. போன வாட்டி அதனால தான் நவாஸ் கனி ஜெயிச்சாரு. நவாஸ் கனி கண்டிப்பா ஜெயிச்சதுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய காரணமே அந்த முஸ்லீம் லீக், அந்த முஸ்லீம் ஓட சப்போர்ட். அந்த சப்போர்ட் கண்டிப்பா வந்து கண்டிப்பா நிச்சயமா வந்து கம்ப்ளீட்டா இந்த சைடுக்கு போயிடுச்சு. அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி வந்து நம்மளோட வேட்பாளர் மிஸ்டர் ஓபிஎஸ் வந்து ஜெயிப்பார்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க? வாய்ப்பு இருக்கா முதல்ல? அதாவது வாய்ப்பு இருக்கு சார். அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நவாஸ் கனி அவருக்கு வந்து ஒரு புதுமுகம், ம். புதுமுகம் வேட்பாளர். இன்னொன்னு ஒரு பெரிய தொழில் அதிபர், ஒரு பெரு நிறுவனத்தோட பெரு முதலாளி. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே உள்ள குருவாடி கிராமத்தை சேர்ந்தவர். ம். சரி இவர் வந்த ஏதாவது மாற்றம் கொண்டு வருவார்ப்பா, ம். ராமநாதபுரத்தை ஒரு சிங்கப்பூர் மாதிரி மாத்துவாரு. ம். நம்ம பகுதியில வந்து தள்ளு வண்டியில எல்லாருமே தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கான், எல்லா கிராமங்களுக்கும் தண்ணி விடுவாரு, ம். இந்த மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பாரு. ம். நம்ம கமுதி கடலாடி சாயல்குடி பக்கம்லாம் இது வரைக்கும் ரயில் பாதையெல்லாம் கிடையாது, ரயில் பாதையெல்லாம் அமைப்பாரு. எல்லா கிராமத்துக்கும் தேவையான விஷயங்களை செய்வாரு.
ம், கல்வி நிலையங்களுக்கெல்லாம் உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லிதான் ம், இந்த மக்கள் நவாஸ் கனிக்கு வாக்களித்தார்கள். அவரை எதிர்த்து நயினார் நாகேந்திரன் பக்கத்து மாவட்டமான திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிட்டார். ம், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் தலைமையிலான ம், பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி என்பது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கிறது. ம், ஒரு பெரும் அரசியல் தலைவர்களையும் பெரும் அரசியல் கட்சியை உள்ளடக்கிய ம், ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கிறது. அந்த கூட்டணி கட்சியினுடைய ஒரு தலைவர் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ம், அவரே ராமநாதபுரத்தில் நேரடியாக போட்டியிடுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு வழிவகை செய்கின்றதுதான் ம், பார்க்க வேண்டும். இதுல நீங்க ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் சார். நவாஸ்கனி அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினாரா, கொடுத்த வாக்குறுதியை என்னென்ன செய்தார் என்று முதலில் ஆய்வு செய்ய வேண்டும். அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு முதலமைச்சரா 3 முறை இருந்தவர், ம், ஒரு மூத்த அரசியல் தலைவர், இதுவரை தோல்வியை கண்டிராத ஒரு தலைவர். அவர் இந்த ராமநாதபுரத்தை தேர்ந்தெடுக்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்னொன்னு, அதிமுக எடப்பாடி பழனிசாமி மீது மிக பெரும் அதிருப்தி தென் மாவட்டத்தில் நிலவுகிறது. 10.5 இடஒதுக்கீட்டில் குறிப்பா தென் மாவட்டத்தில் வாழக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயம், கல்லர் மறவர் அகமுடியார் சார்ந்த 114 ஜாதிகளை வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது எடப்பாடி தலைமையிலான அதிமுக. ம், அப்ப அந்த அதிமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது. இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதியிலும் தோல்வி. இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியை உள்ளடக்கிய 6 சட்டமன்ற தொகுதியிலும் ஏடி ஏடிஎம்கே யாருமே எம்எல்ஏவே கிடையாது. இன்னொன்று, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? மக்கள் இந்த முறை யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என நினைக்கின்றார்கள்? ம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய 10 ஆண்டு கால சாதனை என்ன? அவர் இந்த நாட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார், என்னென்ன நன்மைகளை செய்தார் என்று பல்வேறு கட்டத்தில் ம், மக்கள் கடந்த 5 ஆண்டுக்கு முன்பு வாக்களித்ததை விட ம், இந்த 5 ஆண்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்ன, அது கிராமங்களில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, நகர்ப்புறங்களில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்று கலாய்வு செய்தால் மற்ற கட்சிகளை விட பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கின்றது. ஒரு மிகுந்த வளர்ந்த கட்சியாக இன்று தமிழகத்தில் இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இப்படி மிக பெரும் பலத்தோடு தான் மோடி போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் ம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தை தேர்வு செய்து போட்டியிடுகின்றார் என்று நான் சொல்லல, அனைத்து மக்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, போட்டியே வந்து திமுகக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் பாஜகவுக்கும் தான். அதிமுக அப்படியே வந்து நிராகரிச்சிட்டீங்களே. அதிமுகவும் ஓரளவுக்கு சரி, தானே இருக்கு. அதிமுக சின்ன இருக்கு. ஆ, ஏன் அதிமுகவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எத்தனை சீனியர் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், சீனியர் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். ம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வராஜா இருக்கிறார், முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் இருக்கின்றார், ம், மாவட்ட செயலாளர் எம் ஏ முனிசாமி இருக்கின்றார். ஏன் அவர்கள் எல்லாம் போட்டியிடவில்லை? நீங்க ம். எதிர்த்து நிக்கணும்னா அவங்க போட்டிட்டு இருக்கலாமே, ஏன் போட்டியிடல? அவங்களுக்கு ஏன் சீட் திருச்சி கொடுத்தாதானங்க இன்னைக்கு. ஆமா, அதனால வந்து இந்த வாட்டி சார், நம்ம அதிமுக வந்து கள எல்லா பணி செய்வோம் அப்படின்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம் இல்லையா? களப்பணி செய்யறதுக்கு ரைட்டு. நீங்க ம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ம், தமிழகத்தில் 40 தொகுதியிலும் எத்தனை வலுவான வேட்பாளரை போட்டியிருக்கிறார்? இல்ல ம், தெரிந்த நபர்கள் எத்தனை பேரு? நம்ம ராமநாதபுரத்தை பொறுத்த மட்டும் இந்த வேட்பாளர் யாருன்னே தெரியாது. இதே அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஓகே. ம், இதுவரை யாரும் அறிந்திராத ஒரு நபரை ம், நீங்க இங்க நுப்பாட்டினா ஜெயிக்க முடியுமா? சொல்லுங்க. நயினார் நாகேந்திரா ஒரு முன்னாள் அமைச்சர், அதிமுகவில் ஒரு மூத்த அரசியல் தலைவராக இருந்தவர், சரி. பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சு ராம்நாட்டில் சீட்டு வாங்கி நின்றாரு. அவருக்கே நீங்க ஓட்டு போடல. ஒரு அமமுக தனித்து நின்றனால அந்த ஓட்டு வாக்கு வங்கி பிரிஞ்சு அவர் தோல்வி பெற ஒரு அடித்தளமாக அமைந்து விட்டது. ம், ஆனால் தற்போது உள்ள சூழல் நிலைமை வேறு. ம், ஏனென்றால் தற்பொழுது பாரதிய ஜனதா, அதன் பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ம், அதன் பிறகு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், ம், அதுக்கடுத்து ஜான் பாண்டியன் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அதற்கடுத்து தேவநாதன் யாதவர் தலைமையிலான அவர் அந்த கட்சி, ம், இப்படியெல்லாம் ஒரு பெரும் பலம் இருக்கிறது. மற்ற பிரதான கட்சிகளுக்கு
சொற்ப வாக்கு வங்கி இருந்தாலும் ம் அவருடைய பலம் என்பது குறிப்பாக மீனவர் சமுதாயம் இருக்கிறார்கள். தமிழ் தேசம் கட்சி வீரமுத்துரையர் அவருடைய ம் வாக்கு வங்கியும் இருக்கிறது. நீங்கள் திரு ஓபிஎஸ் ஐயா அவர்களை வந்து ஒரு பொது வேட்பாளர் தான் ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள். எப்படி பொது இஸ்லாமியர்களுடைய வேட்பாளர்ன்றீங்க? அவரு ஏற்கனவே அதிமுகல இருந்தவர், இன்னைக்கு வந்து பிஜேபியில வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. பிஜேபியில இருந்து நின்னா தாமரை சின்னத்துல நின்னா அது டிஸ்அட்வான்டேஜா போகும் அப்படின்றதுனால தனியா நிக்கிறாரு. அந்த கரை வந்து அவர் மேல எப்பவுமே இருந்துகிட்டே தானே இருக்குது இல்லையா? பாஜகவோட நீங்க அந்த நீங்க கரை. பாஜக மீது மக்களுக்கு, இஸ்லாமியர் மக்களுக்கு வந்து அதிருப்தி இருக்கு ஒரு பக்கம். ஆமா, ஏன் கடந்த 10 ஆண்டுகளில் பாரத பிரதமர் இஸ்லாமியருக்கு ஆதரவா எத்தனை திட்டத்தை கொண்டு வந்தார்? அது நான் முத்தலாக் திட்டத்தை கொண்டு அப்படிங்கிற ஒரு வரலன்னு திட்டத்தை நான் கொண்டு வந்தார். சொல்லலைங்க. பட் இருந்தாலும் அதிருப்தி இருக்கு இல்லையா? இப்ப சிஏஏ கொண்டு வந்திருக்கிறாங்க. அது வந்து அது வந்து முஸ்லிம் மக்களுக்கு வந்து போய் அதாவது அது உண்மைத்தன்மை முஸ்லிம் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அது இல்லை அப்படின்ற மாதிரி தான் வருது இல்லையா? இங்க இருக்கிற இல்ல, முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாதுன்னு சொன்னாலுமே எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்குன்னா அது வந்து முஸ்லிம்ஸ்க்கு எகெயின்ஸ்டா இருக்கிற மாதிரி சித்தரிச்சு, அதுவும் தமிழ்நாடுல இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. ஸோ அந்த கரை வந்து இன்னும் படிஞ்சு தானே இருக்கு. அதிமுகல வந்து போய் சேரல, அதிமுகவை வந்து துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கரை. ஸோ இப்படியெல்லாம் அவர் மேல கரை மேல கரையா இருக்கிறவர் வந்து இன்னைக்கு வந்து நிக்கிறார் ராமநாதபுரம் தொகுதியில. அவருக்கு எப்படி மக்கள் வந்து திருப்பி அந்த நம்பிக்கையோட போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் வந்து ஒரு நல்ல மனநிலையில வந்து ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் வந்து இருக்காங்க. புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு ம் தமிழகத்தில் நெருக்கடியான அரசியல் காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களால் முதலமைச்சராக பதவி வகித்தவர். ம் அந்த பதவியை அதை ஒரு பல்வேறு வழக்கில் இருந்து விடுதலை பெற்று மறுபடியும் வந்த பொழுது ஜெயலலிதாவுக்கு அந்த பதவியை கொடுத்து அழகு பார்த்தவர். ம் எங்க பதவியில வந்து இன்னைக்கு யார் வேண்டாலும் வரலாம் போலாம். தன்னை வளர்த்து விட்டவர்கள், தன்னை நம்பியவர்களுக்கு ஒருபோதும் துரோகத்தை நினைக்காதவர், ம் தர்மத்தை மட்டுமே நினைத்தவர். தர்மர் 4 பேர் நம்மள தான் அப்படிதான் சொல்றாங்க. பட் இருந்தாலும் அது வந்து ஒரு திறமை இல்ல அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அதுவும் பார்க்கணும் இல்லையா? இபிஎஸ் பின்னாடி திரண்ட கட்சிக்காரங்க ஏன் வந்து ஓபிஎஸ் பின்னாடி தரல அப்படின்னும் இருக்கு இல்லையா? அவருக்கு வந்து அவர் சொல்லுவாரு ஆனா செய்ய மாட்டாருப்பா அப்படின்ற மாதிரியும் ஒரு ஒரு கருத்துருவாக்கம் இருக்கு இல்லையா? இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் உடைய ஆதரவு இல்லாமல் எப்படி 4 வருஷம் ஆட்சி செய்தார்? அவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் 4 ஆண்டு காலம் அவரை ஆதரித்தினால்தான் அவர் 4 ஆண்டு காலம் வெற்றிகரமாக தமிழகத்தில் ஆட்சி கட்டில் அமர முடிந்தது. ம் அப்படி அவர் வந்து மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுக்கல என்றால் இந்த ஆட்சி எப்போதே கலைக்கப்பட்டிருக்கும். அது ஓகே. ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும். ம் இன்று அவர் சொல்லலாம், நான் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர், நான் எனக்கு எந்த ஒரு ஆதரவும் தரல, நான் பெரும்பான்மையா இருந்தேன், என்கிட்ட வந்து அதிக அளவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள், நான் தனி பெரும்பான்மையா இருந்ததுனால நான் 4 வருஷம் தொடர்ந்து ஆட்சி செய்தேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு. ம் ஏங்க, இதெல்லாம் யார்கிட்டயாவது கேட்கிற ஆள்கிட்ட போய் சொல்லலாம். மக்கள்கிட்ட சொன்னா மக்கள் என்ன முட்டாள்களா சொல்லுங்க? இன்னைக்கு ம் ஆடு மேய்க்கிறவன்ட்ட கூட செல்போன்ல யூடியூப்ல பாக்குறேன், பூவத்தூர்ல என்ன நடந்துச்சு, 10 புள்ளி இடஒதுக்கீட்டுக்கு நீங்க என்னென்ன துரோகம் பண்ணீங்க, இதனால எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டுச்சு ம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப கூட பாருங்க, இந்த தமிழக முதலமைச்சர் வந்து தேர்தலுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இந்த மக்களுக்கெல்லாம் டிஎன்டி ஒற்றை சாதி சான்றிதழ் என்று ஒண்ணு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ம் இந்த இந்த கோரிக்கை வந்து நீண்ட காலமா இருந்துச்சு. ஆனா சரி. அதுக்கான ஒரு விளக்கத்தை கூட முதல்வர் அவர்கள் தெளிவான ஒரு அரசு ஆணையை பிறப்பிக்கவில்லை. சரியான விளக்கத்தை இதுவரை கொடுக்கவில்லை. இப்ப ஓகே. டிஎன்டி மக்கள் வந்து திமுக மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஏன் இந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டை கடந்த அதிமுக அரசும் பறிச்சது. ம் ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து அதை மேல்முறையீடு செய்து வன்னியருக்கு ஆதரவான ஒரு மனநிலையை உருவாக்கினார்கள். ஆனால் அதே திமுக நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கியை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் ம் மீண்டும் என்ன சொல்றாங்க, தேர்தல் அறிவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் என்ன அறிவிக்கிறாரு, சீர்மரபினருக்கு அந்த ஒற்றை சாதி சான்றிதழ் வழங்குவதற்கு நான் நடவடிக்கை எடுக்கேன். ம் அந்த ஜிஓ படி பார்த்தா அவர் எந்த விதமான ஜிஓவும் போடல. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகுதான் அவர் ஜிஓ வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் வந்து
மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு கூட்டம் தமிழகத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ம், அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ம், மக்கள் நல்ல எண்ணத்துல இருக்காங்க. ஓபிஎஸ் வந்திருக்காரு. ம், ராமநாதபுரம் ஒரு வறட்சியான மாவட்டம். இங்க இதுவரை இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பத்தி பேசுனது கிடையாது. தொகுதி மக்களுடைய பிரச்சனையை தீர்த்தது கிடையாது. ம், தொடர்ந்து தண்ணி தட்டுப்பாடு. இப்போலாம் கோடை காலம் ஆரம்பித்து விட்டது. ம், எங்கிட்டு பார்த்தாலும் தண்ணி, தள்ளு வண்டியில நாங்க தண்ணியை தள்ளிட்டு போறோம். வெகு தொலைவு நடக்க வேண்டியிருக்கு. ம், போதிய பைப் லைன் வசதி கிடையாது. குடிநீர் பிரச்சனை, மழை இல்ல. விவசாயம் இந்த வருஷம் ஒரு பக்கம் விளைஞ்சாலும் வெள்ளம் மழையினால் அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. உரிய நிவாரணம் கிடைக்கல. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த திமுக ஆட்சியில தொடர்ச்சியா இருக்கு. நீங்க 5 பவனுக்கு உட்பட்ட நகைகள் உங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும் சொன்னீங்க. அதை முறையா நடைமுறைப்படுத்துனீங்களா? நடைமுறைப்படுத்தல. போதைப் பொருள் கடத்தல்ல ராமநாதபுரம் வேட்பாளர் நவாஸ்கனிக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி மத்திய தேசிய புலனாய்வுத்துறை சொல்றாங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் நவாஸ்கனி மீதும் அவர் சார்ந்த கூட்டணி மீதும் மக்கள் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு குழந்தைகளை அதிக அளவுல கடத்திட்டு போறாங்க. பெண்களுக்கு எங்கேயாவது பாதுகாப்பு இருக்கா சார்? நீங்க சொல்லுங்க சார். பெண்களுக்கு எங்கேயாவது பாதுகாப்பு? இப்ப மணி 12 மணிக்கு தான் நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ம், நட்ட நடு ராத்திரில ஒரு பெண்ணை தனியா போக விடுங்க. ம். கஷ்டம்தான். ராமநாதபுரத்துல அது நிச்சயமா அது ஒரு பெரிய அதுல அப்ப மாற்று கருத்து அப்படி கிடையாது. இருக்க ம். அப்படி இருக்க சூழ்நிலை நீங்க என்னத்த ஒரு நல்ல ஆட்சி நடத்துறீங்க? அப்ப இந்த வாட்டி ஓபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க. ஆமா. நவாஸ்கனி இன்னொன்னு, எதிர்க்கட்சிகள் இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஒரு பிட்டு நோட்டீஸ் நான் அதை உங்களுக்கு அனுப்புறேன். அதை நீங்க பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அதையும் இந்த வேட்பாளர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். நம்ம இவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஆனா நம்மளுக்கு பொதுவானவர் நம்ம மாமா நவாஸ்கனி. ம், அதனால நீங்க நவாஸ்கனிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி அவர் சார்ந்த கூட்டணி கட்சியில ஒரு நோட்டீஸ் அடிச்சு விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ம், எப்படி ஒரு செயல்? இன்னொன்னு, அதிமுக சார்பில் ஒரு பன்னீர்செல்வம் நிக்கிறாரு. ஒரு நல்ல ஆண்மகனாக, ஒரு நல்ல தலைமகனாக, ஓட்டக்கார தேவருக்கு பிறந்த ஒரு மகனாக ஓ பன்னீர்செல்வம். அவர் எல்லா பேட்டியும் சொல்றாரு ஓ. மத்த நிக்கிறவங்க எல்லாம் ஓ. 5 பன்னீர்செல்வத்தை போலியான ஒரு பன்னீர்செல்வத்தை நுப்பாட்டுறாங்க. ம், இதெல்லாம் யாருக்கு பின்னடைவு? அவங்களுடைய தோல்வி பயத்தினால்தான் 5 பன்னீர்செல்வத்தை நுப்பாட்டி இருக்கிறதாக, இன்னும் ஒரு பன்னீர்செல்வத்தை நவாஸ்கனி அவரை நுப்பாட்டி இருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல புகைப்படம் வருது. நீங்களும் பார்த்திருப்பீங்க. ம், மிச்சம் 4 பன்னீர்செல்வம் ஆர்பி உதயகுமார் அவர் நிறுத்தி இருக்கிறதா சமூக வலைதளங்கள், ஒரு ஓபிஎஸ் ஐயாவே பேட்டியில சொல்லியிருக்காரு. ம். பத்திரிகை செய்தியிலையும் நம்ம பார்க்க முடியுது. இப்படி பல்வேறு பிரச்சனைகளை இங்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளருடைய கட்சியினுடைய தலைமைகள் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக திசை திருப்பும் வேலையை செய்து கொண்டு வருகிறது. பட் எனக்கு ஒரு ஒரு ஸ்மால் கொஸ்டின், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டினாவும் நம்ம இதை வச்சுக்கலாம். காசு பயங்கரமா விளையாடுது ராமநாதபுரத்துல அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் நிலவுது. ஓகேங்களா? அதுவும் ஆமா நவாஸ்கனி ஏற்கனவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்கள் நிலவும் போது எப்படி அதை பார்க்க வேண்டியதா இருக்கு? ஏன்னா ஃபைனல் மொமெண்ட்ல எல்லாத்தையும் மாத்தி விட்டுருவாங்க. பாருங்க, நீங்க நவாஸ்கனி ஏற்கனவே லீடிங்ல இருக்கிறாரு. அதுக்கு மேல அமௌண்ட்டும் வந்துடும். அமௌண்ட் வந்த உடனே எல்லாம் அப்படியே திரும்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றவங்களுக்கு உங்களோட கருத்து எப்படி இருக்கு? நேர்மையானவர்களுக்கும் ம். நீதியானவர்களுக்கும் நேர்மை நல்ல எல்லாம் தலைவர். நம்ம எலெக்ஷன்ல எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் லவ் ஆமா அப்படின்பாங்க. எல்லாமே அதான் சார். ஓகே தான். இது ஒரு சண்டைன்னு வந்துட்டாலும், ஒரு காதல்னு வந்துட்டாலும் எல்லாமே ஓகே தான். அதுல நீதி நியாயம் எல்லாம் பார்க்க முடியாது. யாரு வெற்றி வெற்றி பெறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும், இல்லையா? அதை ம், நான் என்ன சொல்ல வர்றேன்டா, ம், நம்மளுடைய தாத்தா பாட்டிமார் காலத்துல நல்ல மனிதர்களுக்கு வாக்களித்தார்கள். அவர்கள் நாட்டுக்கு நன்மை செய்தார்கள். இப்ப நம்ம 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 தலைமுறை என்ன பண்றோம்? ம். யாரு காசு கொடுத்தா ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஓபி மனநிலையில நம்ம ரவீந்திரநாத் எப்படி ஜெயிச்சாரு? ஓபி ரவீந்திரநாத் காசு கொடுக்காம ஜெயிச்சிருக்க எங்க முடியுமா காசு இன்னைக்கு? அவரு தேனி மட்டுமா காசு தேனியில ஜெயிச்சிருக்க முடியுமா? அவர் சார்? காசு கொடுத்தாரு. அவர் ஒரு மட்டுமா ஆளுக்கு காசு கொடுக்குறாரு? 500 ரூபாயில இருந்து 750 ரூபாய் வரைக்கும் கொடுத்ததா சொல்றாங்க. எல்லாம் இப்ப இன்னைக்கு அவரு அதே நிலைமையில அவங்க கொடுக்குறாங்க. சொல்லுங்க. ஆமா சார். இன்னைக்கு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா பணத்திற்கிட்ட தான் இருக்கு. அப்ப வேட்பாளர் யாரு? பணம் தான் வேட்பாளர். பணம் எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்களோ அதை வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க.
இல்ல 2 ஆனா தலைமை எனக்கு நிக்குதுங்க. தெரிஞ்ச யாரு ஜாஸ்தியா குடுக்குறாங்களோ அவங்க ஜெயிச்சிட போறாங்க அப்படின்னு தானே வந்து பார்க்க வேண்டியதா சார் இருக்கு. இதெல்லாம் பணம் தாண்டி. பணம் ஒரு பக்கம் அதிக அளவில் கொடுத்தாலும் ம், மக்கள்கிட்ட அனுதாபம் ஒண்ணு இருக்கு. என்னையா ஒரு முதலமைச்சர் இருந்தவர் இங்க நம்ம தொகுதியில் நிற்கிறார், அவருக்கு நம்ம ஓட்டு போடணும்னு சொல்லி நீங்க சமூக வலைதளத்துல பல்வேறு யூடியூப் சேனல்ஸ் கருத்து கணிப்பு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ம், அதுல புல்லாருமே நாங்க ஓபிஎஸ்க்கு தான் ஓட்டு போடுவோம் ம், அப்படின்னு சொல்றாங்க. ம், இன்னொரு தரப்பு மக்கள் நவாஸ் கனி இந்த தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யல, அவர் புல்லாமே சொன்னது எல்லாம் பொய், ம். மக்களுக்கு ஒண்ணுமே செய்யலங்காங்க. ஏடிஎம்கே வேட்பாளர் பொறுத்த மட்டுக்கு அவர் யாருன்னே தெரியாதுங்க, அவர் நாங்க பார்த்ததே இல்ல, அவருக்கு நாங்க எப்படி ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் போனாலும் இப்ப தற்போதைய நிலவரம் பல்வேறு அரசியல் கட்சிகள் ம், பூத்து கமிட்டிக்கு வந்து பணம் கொடுத்து விட்டார்கள், ம், அவங்களுக்குலாம் பணம் வந்து சேர்ந்துருச்சுப்பா அப்படிங்கிற மனநிலையில ம். திமுக பூத் அதிமுக கமிட்டி கூட இல்லையே இப்போ. அது வேற பெரிய பிரச்சனையா இருக்கு. பூத்து கமிட்டி ஓபிஎஸ் அவர்கள் வந்து அமைச்சு எல்லாம் ரெடியா இருக்கு. ம், அவங்களுடைய பிரதான கட்சியான கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பூத்து கமிட்டி இருக்கு. அதுபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ம், அதுக்கடுத்து ஓபிஎஸ் கட்சியிலையுமே எல்லா கிளை கழகம், ம், ஒன்றிய கழக செயலாளர்கள் தீவிரமாக வேலை பார்த்து வருகின்றார்கள். ம், அதுபோல எந்த கிராமத்துல பெரும்பான்மையான சமூகம் இல்லது ம். பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் கூட்டணி கட்சியில் இருக்கிறார்களோ அவங்கள வச்சு ஒரு 20 நபர்களை வைத்து ஒரு மிகப்பெரிய பூத்து கமிட்டியை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க, அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கான வேலைகள்லாம் கடந்த 10 நாட்களாக தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. சரி So, சார். அதனால வந்து அதே நீங்க வந்து மாதிரி ஃபைனலா என்ன நினைக்கிறீங்கன்னா, இதெல்லாம் வச்சு ஜெயிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. அப்படிதான் இல்லையா? சார், இது ஒரு பக்கம் இருந்தாலும் ம், அனுதா ஓட்டு ஃபர்ஸ்ட். ம். இன்னொன்னு, ஓட்டுக்கு யாரு பணம் அதிகமா கொடுக்குறாலும் ரைட்டு, பணத்தை யாரு கொடுத்தாலும் பொதுமக்கள் வாங்கிக்கிருவாங்க. ஆனா ஓட்டு யாருக்கு போடுறங்கிறத இறுதி கட்ட முடிவு. இறுதி கட்டம். மக்கள் எப்படி இருக்காண்டா, அதிமுக பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிருவேன், திமுக பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிருவேன், ஓபிஎஸ் அவர்கள் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிருவேன், ஆனா நான் எனக்கு பிடித்த வேட்பாளருக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மனநிலையில தான் எல்லாரும் இருக்காங்க. சரி. அப்படியே ஆனா வச்சுக்கோ. இறுதி அந்த அதான் சார், ம். இதுல போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் போட்டியாளர்கள்ல யாரு பணம் கொடுத்து அந்த பணம் வந்து யாரை நிர்ணயம் பண்ணுதோ அவர்தான் மிகப்பெரிய வெற்றியாளர். ஆனா ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த மட்டுக்கும் இந்த ராமநாதபுரம் கடந்த ஆண்டுகளில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திருக்கின்றது. இங்க மீனவர்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை. அடிக்கடி ராமேஸ்வரத்தை கடந்து இலங்கை சென்றால் அடிக்கடி மீனவர்களை பிடித்து விடுகிறார்கள். அன்று தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்ற ஓபிஎஸ் அவர்களிடம் மீனவ மக்கள் முறையிட்ட உடனே 36 மீனவர்களை உடனே விடுதலை செய்து அடக்கி இருக்கின்றது. ம். இதெல்லாம் சும்மா கிடைச்சிருமா? ம். ஒரு தொகுதியினுடைய வெற்றி பெறக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் மத்திய அரசு சார்ந்து இருக்கும் பொழுதுதான் இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் கிடைக்கும். அவர் எதிர்க்கட்சியாக இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்கள் கிடைக்காது. சரி. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் முக்குளத்தோர் சமூக வாக்குகள் மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் அதற்கு அடுத்தாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் ம். சமூகத்துடைய வாக்கு வங்கி அதிக அளவில் இருக்கிறது. ம். தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணையை நம்முடைய பார்லிமெண்டில் அந்த திட்டத்தை நிறைவேற்றும் மசோதாவை நிறைவேற்றும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்தார்கள். அந்த மசோதாவுக்கு முழுமையாக ஆதரவு கொடுத்தவர் ஓபிஎஸ் அவருடைய மகன் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ஓபிஆர் என்ற ரவீந்திரநாத் அவர்கள் மட்டும்தான் முழு ஆதரவை கொடுத்தார். அவருடைய கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் இந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்றார். ம். அதுபோல அவரும் வந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுவார். இந்த தேவேந்திர குல வேளாளர் இந்த பட்டியல் சமூகத்துக்கான இந்த பெயர் மாற்றம் என்பது அந்த மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் உருவாக்கி இருக்கிறது. அது ம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் உருவாக்கும் என நானும் நினைக்கின்றேன். நானும் அந்த கடந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பித்ததிலிருந்து பல்வேறு கூட்டங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் அந்த மக்கள்கிட்ட பேசும்பொழுது பேச்சு வழக்குலையும் சொல்றாங்க, கலாய் பண்ணும்போது தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி வெற்றி பெறுகிறார்கள், அந்த வெற்றிக்கான காரணங்கள் என்ன, வெற்றி பெறுவதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும், இதையெல்லாம் பார்க்க வேண்டும். எந்த அரசு
நமக்கு எந்த அரசை சார்ந்த உறுப்பினர்கள் நமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று மக்கள் சிந்தித்து வாக்களித்தால் வெற்றி பெறுவது உறுதி. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பார்ப்போம். அதாவது வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். ஜூன் 4ஆம் தேதி வந்து எல்லாமே தெரிஞ்சிடும். ஆமா சார், கண்டிப்பா. அதாவது இரட்டை இலை துளிர் விடுமா, ஏனி ஏறுமா, பலாப்பழம் இனிக்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு பக்கம் ஒலிபெருக்கியும் ஒலித்து கொண்டிருக்கிறது. மக்கள் தங்களுடைய வாக்கு பட்டனை யாருக்கு செலுத்தி வெற்றி பெற வைக்கின்றார்கள் என்பது மக்கள் கையில் இருக்கிறது. அதை தீர்மானிக்கும் சக்தியாக பணம் இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கும் நன்றி. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.